அழகான கட்டங்கள்லேயே சாஸ்திரம் பார்க்குறோம் இல்லைங்களா, அதில் வந்து 12 கட்டங்களாக 9 கிரகங்களாக 27 நட்சத்திரங்களாக பிரித்து எழுதியிருக்கிறாங்க. இப்போ சித்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்தந்த கட்டங்களில் இந்தந்த ராசிகளில் இவங்க இந்த ரேகை அமைப்பில் இந்த வயசில் வந்து பார்ப்பாங்கன்னு இருக்கும். அப்போ பார்ப்பாங்கண்ணே, இந்த வயசு 32 வயசுன்னு வச்சுங்களேன், 32லேருந்து ஒரு தலைமுறைங்கிறது 30 ஆண்டு காலம். அப்போ 62 வயசு வரைக்கும் பலன். அதன் பிறகு போனஸ் தான் நீங்கள் வாழற வாழ்க்கை. அப்போ அந்த போனஸுங்கிறது எத்தனை 100 ஆண்டு காலம் வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் பிள்ளைங்க வாழட்டும், குடும்பம் வாழட்டும் தான் நம்ம போகிறோம். அப்போ அவங்க சொல்கிறத கேட்டு தான் நம்ம நடந்துக்கிறோம். அப்போ அந்த வகையில் பார்க்குற பொழுது இந்த 16 காண்டங்கள் பொருந்துமா அப்படின்னு இன்னொரு விஷயத்தை சிறப்பு காண்டங்களில் சொல்கிறாங்க. முன்வினை காண்டம்னு ஒன்று இருக்குது, அது ஸ்பெஷல் தான். இப்போ 12 இல்லாமல் 16 காண்டங்கள். 16 காண்டங்கள். அதில் 12 காண்டம் தனியாக சொல்லிட்டு சிறப்பு காண்டங்கள் சொல்கிறாங்க, திசா புத்தி காண்டங்கள். அப்போ அந்த திசா புத்தி ஞான காண்டங்கள், மருத்துவ காண்டங்கள், இப்படி சொல்லிட்டு என்ன சொல்கிறான், முன்வினால் ஏற்படக்கூடிய வினை, அதுக்கான பரிகாரங்கள் மற்றும் தீட்சை போன்ற மந்திர உபதேசனங்கள், இப்படிங்கெல்லாம் ஒரு சிறப்பு காண்டங்களை சொல்லியிருக்காங்க. அந்த 12 வகையாக பிரித்து 12 ராசிநாதர்களுக்கும் 12 விதமான காண்டங்கள் இருக்குது.